கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரார். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இது ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குருமங்கள யோகம் அமைகிறது. நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 21/6/2024 அன்னைக்கு ஆணி கேட்டை, அது ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். 2/7/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி, அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்னைக்கு ஆனி உத்திரம். இது பார்த்தோம்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்னைக்கு பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஆட்சி பெற்று தன்னுடைய 2ஆம் இடத்திலேயே கும்பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு வேணுன்ற பணம் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த காலகட்டத்திலையும் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதும் தனக்காரகன் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் வச்சு தான் மாத பலன்களை பார்ப்போம். செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 4ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி ஆட்சி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல மறைந்த இடத்த இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் திடீர்னு ஒரு நல்ல மார்க் வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சிறு சிறு மருத்துவ அதாவது இன்டர்வென்ஷன் தேவைப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் தனித்து இருக்கிறதுனாலையும் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக மெடிக்கல் இன்டர்வென்ஷன் உங்களுக்கு குழந்தை பிராப்திக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால்
இந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கு நீங்கள் ஒரு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தொழிலை மேம்படுத்துவதற்காக புதிய கடன் வாங்குவீங்க. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கடனை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்காதீங்க, பொறுமையாக இருங்க, நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், கேது பகவான் இருக்கார். அதனால் தந்தையின் உடல்நிலையில் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ ஓரளவு கொஞ்சம் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்திலிருந்து இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய முயற்சிகள் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். அதனால் எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள், வெளிநாடு போகக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக, அதாவது 11ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் போது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ல் மறையக்கூடிய காலகட்டம். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்ன்றதுனால சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கு 9/7/2024 11/7/2024 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது பால் தானம் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவர் போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவர் வணங்குறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியை நீங்கள் காலபைரவருக்கு செய்யலாம். அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் செய்கிறதும் ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் வாராவாரம் சனி பகவானுக்கு நவகிரக சன்னதியில் எள்வழக்கு போட்டுன்னு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்களேனால் இப்போ இந்த காலகட்டம் நல்ல ஒரு பணவரவுக்கும் உடல் நலத்திற்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறி நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச கருப்பு உளுத்தம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்கும். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.